ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் மத்தியில் ஆராதிக்கிறதுக்கு எனக்கு மிகுந்த சந்தோஷம். நான் இந்த சபைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. சபையில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாரும் பார்த்தது எனக்கு சந்தோஷம். உங்களோடு ஆராதிக்கிறதுக்கு தேவன் தந்த கிருபைக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. நான் ஒரு போதகனும் இல்லை. ஆனால் ஒரு காரியம் நான் அறிந்திருக்கிறேன், தேவன் கழுதையை கொண்டும் பேசுவார் இல்லையா? அப்போ வாஞ்சியோடு இருங்க, கர்த்தர் பேசுவார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனங்கள் நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கடன்னு வாசித்துட்டு போயிடுவோம். அவருடைய வார்த்தைகளை கவனம் செலுத்தாமல் வாசித்துட்டு போயிடுவோம். சங்கீதம் 23, சங்கீதம் 91 இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால கடன்னு வாசித்துட்டு போயிடுறோம். அப்போ இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச வசனமாகிய இந்த வசனத்திலிருந்து நான் ஒரு 5 கேள்விகள் கேட்டு அதை நம்ம கொஞ்சம் தியானிப்போம். முதலாவது கேள்வி, தேவன் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? தேவன் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? அந்த வசனத்திலே இருக்குது, தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நம்ம சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்போம் இல்லையா, அப்பா உனக்கு எவ்வளோ இஷ்டம்? பிள்ளைங்க கையை விரிச்சு காட்டுவாங்க, இவ்வளவு. அதே போல தேவன் நம்ம எவ்வளவாய் நேசித்திருக்கிறார்? நம்ம கையை விரிச்சு சொல்லலாமா? தேவன் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார்? அவ்வளவாய் நேசிக்கிறார். இப்ப பாருங்க, நாம் நிறைய பேரை நேசிக்கிறோம், நிறைய பேர் நம்மை நேசிக்கிறார்கள். இப்போ எங்கள் அப்பா வந்திருக்கிறாங்க, எங்கள் அப்பா என்னை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். என்னுடைய நண்பர் மிகவும் அதிகமாக என்னை நேசிக்கிறார் என்பதை நான் அறிவேன். நம்முடைய பிள்ளைகள் நம்மை நேசிக்கிறார்கள், நம்முடைய நண்பர்கள் நம்மை நேசிக்கிறார்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்மை நேசிக்கிறார்கள். நாமும் பலரை நேசிக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த அன்புக்கும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நாம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சிலரை மிகவும் அதிகமாய் நேசித்திருப்போம். ஆனால் அதுக்கு பிறகு அவங்க ஏதோ நமக்கு எதிராக பண்ணியிருப்பாங்க. நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் அவர் செய்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு துரோகம், நம்பிக்கை, நம்ம வச்சிருந்த நம்பிக்கைக்கு பாதகமாக ஏதாவது செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த அன்பு நம்மக்கிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு நேசிச்சனே, ஆனால் இன்னைக்கு அந்த அன்பு வெறுப்பாக கூட மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஆனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு, நாம் நேசிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கும்போது அவர் நம்மேல் அன்பு வைக்கலை. நாம் நேசிக்கப்படத்தகாதவர்களாக இருக்கும்போது நம்மேல் அன்பு வைத்தார் இல்லையா? இப்போ நாம் ஒருவரை நேசிக்கும் போது நேசிக்கப்படத்தக்கவரை நாம் நேசிப்போம். நாம் நேசிக்கப்படத்தக்கவராக இருந்தால் இன்னொருவர் நம்மை நேசிப்பார்கள். ஆனால் நாம் ஒருவருக்கு துரோகம் பண்ணும்போது அவர்கள் நம்மை நேசிப்பார்களா? ரோமர் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா 8வது வசனத்தில் இருக்குது, நாம் பாவிகளாக இருக்கும்போது தேவன் நம்ம மேல் அன்பு வைத்தார். அது 2 வசனம் கழித்து பார்த்தீங்கன்னா, நாம் சத்துருக்களாக இருக்கும்போது அவர் நம்ம மேல் அன்பு வைத்தார். அப்போ நான் பாவிகளாக இருக்கும்போது, நான் சத்துருவாக இருக்கும்போது, நான் நேசிக்கப்பட தகாதவனாக இருக்கும்போது நம்ம மேல் அன்பு வைக்கிறது தான் அன்பு. நேசிக்கப்படத்தக்கவர்களை யாரும் நேசித்து விடலாம் இல்லையா? ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியல் தீர்க்கதரிசி 16வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்பட
இப்போ நம்மை தேவன் நேசிக்கிறார் என்றால் நாம் இருந்த நிலைமை இப்படிப்பட்ட நிலைமை. நேசிக்கப்படுவதற்கு எதுவுமே இல்லாத நிலைமையில் தேவன் நம்மை நேசிக்கிறார். சுத்தம் இல்லாத நிலைமை, சுத்திகரிக்கப்படாத ஒரு நிலைமையில் இருந்த நம்மை, பாவியாகிய இருந்த நம்மை, சத்துருவாய் இருந்த நம்மை, பரிதபிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இருந்த நம்மை, இரக்கமாய் இருப்பதற்கு யாருமே இல்லை, அந்த மாதிரி இருந்த நம்மை, வெளியே எரியப்படுவதற்கு ஏதுவாய் இருந்த நம்மை, இரத்தத்தில் கிடந்த நம்மை, அப்ப எல்லாரும் வெறுக்கக்கூடிய நிலைமையில இருந்த நம்மை தேவன் நேசிக்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. பாவத்தை பாராத சுத்த கண்ணன் பாவியாகிய நம்மீது நேசமாய் பாசமாய் அன்பு செலுத்துவது அன்பு. தேவன் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இரண்டாவது கேள்வி, தேவன் யாரிடத்தில் அன்பு கூர்ந்தார்? அதே வசனத்தில் இருக்கு, தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்ப தேவன் பாஸ்டர் பிரின்ஸ் அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கலாம். ஆனா தேவன் என்னையும் நேசிக்கிறார். ஒரு தருதலையான என்னை, பரியாசக்காரனாகிய என்னை, பாவியாகிய என்னையும் என் தேவன் நேசிக்கிறார். இந்த தேவன் உலகத்தில் உள்ள எல்லாரையும் நேசிக்கிறார். கிறிஸ்தவர்களை மட்டும் நேசிக்கிறாரா? இல்லை. யூதர்களை மட்டும் நேசிக்கிறாரா? இஸ்ரவேலரை மட்டும் நேசிக்கிறாரா? இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் என் தேவன் நேசிக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் இல்லையா? அப்ப இந்த உலகத்துல வசிக்கிற யாரா இருந்தாலும் தேவன் என்னையும் நேசிப்பாரா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சவுலை போல இருந்தாலும் தேவன் நேசிக்கிறார். பவுலாக மாற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு சத்துருவாய் பகைஞனாய் இருந்தாலும் தேவன் நேசிக்கிறார். அப்ப இந்த உலகத்துல வசிக்கிற உயிர் வாழ்கிற யாரா இருந்தாலும் தேவன் என்னையும் நேசிப்பாரா? உலகத்தில் உள்ள எல்லாரையும் என் தேவன் நேசிக்கிறார். தேவன் ஆழமாய் நேசிக்கிறார். அகலம், தேவனுடைய அன்பின் அகலம், எல்லாரையும் அந்த நேசம் கவர்ந்திழுக்கக்கூடிய நேசம். சரியா? அப்ப ரெண்டு காரியங்கள் பார்த்தோம். எவ்வளவாய் நேசிக்கிறார்னு பார்த்தோம், யாரையெல்லாம் நேசிக்கிறார்னு பார்த்தோம். மூணாவது கேள்வி, நாம் நேசிக்கிறவரிடத்துல நம்முடைய அன்பை எப்படி வெளிக்காட்டுவோம்? நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம், நம்முடைய அன்பை நாம் எப்படி வெளிக்காட்டுவோம்? சொல்லலாம், நான் உங்களை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன், உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் சொல்லலாம். இப்ப தேவனும் சொல்லி இருக்கிறார் இல்லையா, உலகத்தில் அன்பு கூர்ந்தேன், மிகவும் அதிகமாக இவ்வளவாய் நேசிக்கிறேன், உலகத்தில் அன்பு கூறுகிறேன். தேவனும் சொல்லுகிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். ரெண்டாவது என்ன செய்வோம்? அவர்களுக்கு நம்ம ஏதாவது பரிசு கொடுப்போம். நம்ம நேசிக்கிறவர்களுக்கு நம்ம பரிசு கொடுப்போம். ஏதாவது நம்முடைய அன்பை வெளிக்காட்டணும் இல்லையா? சும்மா பேச்சோட நின்றக்கூடாது. இந்த காலத்தில் நிறைய அன்பு பேச்சோடையும் நின்று போயிடுது இல்லையா? நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, முதுகுக்கு பின்னாடி போய் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிருவாங்க இல்லையா? ஆனால் தேவன் சொன்னார், நான் உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறேன், இவ்வளவாய் நேசிக்கிறேன், உங்களை எல்லாரையும் நேசிக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அந்த அன்பை எப்படி வெளிக்காட்டுறார்? அதே வசனத்தில் பாருங்க, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் எப்படி அந்த அன்பை வெளிக்காட்டுகிறார்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளி நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். அப்ப தேவன் மனிதனை நேசிக்கிறேன் என்பதை வெளிக்காட்டணும், அந்த செய்தியை உலகத்துக்கு அனுப்பணும். நான் உங்களை எல்லாம் நேசிக்கிறேன், மிகவும் அதிகமாய் நேசிக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம ஒரு சிலருக்கு பரிசு கொடுக்கும்போது நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய பரிசா கொடுப்போம் இல்லையா? ரொம்ப ஒருத்தரை அதிகமா நேசிச்சா பெரிய ஒரு பரிசை கொடுப்போம். அப்ப தேவன் பரலோகத்திலே பார்க்கிறார், நான் என்ன செய்யலாம்? இந்த மனு குலத்தை நான் நேசிக்கிறேன், மிகவும் அதிகமாய் நான் நேசிக்கிறேன். அப்ப என்னிடத்தில் இருக்கிற விசேஷமானதை நான் கொடுக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார்.
தேவனுக்கு இதற்கு மேல் பெரிய பரிசாக நமக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. அவருக்கு எது மிகவும் மேன்மையோ, எது மிகவும் விருப்பமோ, அந்த பரிசை தேவன் நமக்காக கொடுத்தார். அதுக்கு ஆதாரணமாக ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 4:9. எப்படி நம்மேல் அவர் அன்பு வைத்தார் என்பதை தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. எதனால் வெளிப்பட்டது? அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினதினால். அவருடைய அன்பின் ஆழம் என்னது, அவருடைய அன்பின் அகலம் என்னது, அன்பின் ஆழம். மேத்ஸில் கணிதத்தில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் இருக்கும், a + b = c. அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுறது? அப்போ தேவனுடைய அன்பின் ஆழம் ப்ளஸ் தேவனுடைய அன்பின் அகலம் = இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். இப்படி தேவன் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார், விளங்க பண்ணினார். அப்ப பாருங்க, தேவன் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். அந்த அன்பை நிரூபணம் பண்ணிவிட்டார், வெளிப்படுத்தி விட்டார், வெளிக்காட்டி விட்டார். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். பலி செலுத்துவதற்காக அனுப்பினார், பலியாக அனுப்பினார். மிகவும் முக்கியம். ஆனா இன்னைக்கு இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டதா? அவருடைய அன்பை பெற்று விட்டதா? தேவன் இவ்வளவாய் நேசிக்கிறாரே, அப்ப இந்த உலகம் முழுசும் அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டிருக்கணும் இல்லையா? ஆனா இந்த உலகம் முழுவதும் இன்னும் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளவில்லையே. 4வது கேள்வி, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே வசனத்திலே இருக்குது, விசுவாசிக்கிறவன் எவனோ. இருக்குதா? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்ப அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் எவனும் அன்பை பெற்றுக்கொள்கிறான். பெரிய அன்பு, எல்லாரையும் நேசிக்கும் அன்பு. அந்த அன்பை வெளிக்காட்டி விட்டார். ஆனால் எல்லாரும் பெற்றுவிட முடியாது, அதை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்வார்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ என் கையில் நான் நிறைய டிக்கெட்ஸ், இப்போ ஐபிஎல் வரப்போகுது இந்த மாத கடைசியில். அப்போ சிஎஸ்கே விளையாடுற போட்டிக்கு நான் டிக்கெட்ஸ் வச்சிருக்கிறேன்னு வைப்போமே. நான் அந்த டிக்கெட் எல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் டிக்கெட் வச்சிருக்கிறேன். நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், நான் அறிவிக்கிறேன், என்னிடத்திலிருந்து நீங்கள் அந்த டிக்கெட்டை வாங்கி கொண்டு போனால் அந்த ஆட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன், அதனால் கிரயம் செலுத்தி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த அறிவு உங்களுக்கு இருக்கிறதுனால் நீங்கள் அங்கே கிரவுண்டுக்கு போய் ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட்டாரு, அதனால் நான் உள்ளே போகிறேன்னு சொன்னால் உங்களை விடுவாங்களா? நீங்கள் என்கிட்டேருந்து டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு போனால் விடுவாங்க இல்லையா? அப்போ நாம் சபைக்கு வருகிறோம், தேவன் அன்பானவர் என்பதை கேள்விப்படுகிறோம். அந்த அன்பை கேள்விப்படுகிறதுனால் நாம் அன்பை பெற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் யாரா இருந்தாலும், விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ எல்லாரும் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா? அப்ப எப்படி விசுவாசிக்க வேண்டும்? அதுக்கு முந்தின வசனத்தில் போட்டிருக்குது, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். இதை நாம் விசுவாசிக்கும் போது தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதை நாம் விசுவாசியாத பட்சத்தில் தேவன் அன்பானவர் என்பதை நாம் அறிந்து கொண்டு நரகத்துக்கு போகிறோம். தேவன் அன்பானவர் என்பது நமக்கு தெரியும், ஆனால் விசுவாசியாத பட்சத்தில் தேவன் அன்பானவர் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளாமல் நான் நரகத்துக்கு போகிறோம். ஆனால் அதை விசுவாசிக்கும் போது அவருடைய அன்பை நாம்
பெற்றுக்கொள்ளுகிறோம். ஐந்தாவது கேள்வி, அப்ப அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுகிறவன், விசுவாசிக்கிறவன் அன்பை பெற்றுக்கொள்ளுகிறான். அப்ப அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்லையா? அன்பை பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கு என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம், என்ன மேன்மை? அதே வசனத்தில் பார்த்தோம்னா அவனுக்கு என்ன கிடைக்கிறது? அவன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைகிறான். 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று எதிர்மறையான காரியம், ஒன்று நேர்மறையான காரியம். அவன் கெட்டு போக மாட்டான். அவன் என்ன அடைகிறான்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். தேவன் எப்பவுமே இந்த மாதிரி தான் செய்வார். நமக்கு ஒரு எதிர்மறையான காரியத்திலிருந்து நம்மை கொண்டு வந்து விடுவார். அப்புறம் அது நேர்மறையான காரியத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பலவீனம் இருக்குதுன்னு வைப்போமே, அப்போ அந்த பலவீனத்தை தேவன் முதலாவது மாற்றுவார். அப்புறம் எந்த காரியத்தில் நாம் பலவீனமாக இருந்தோமோ அதே காரியத்தில் நம்மை பலவானாய் மாற்றுவார். இப்போ இன்னைக்கு பாட்டு பாடணும் இல்லையா? வலை வீசி மீன் பிடிக்கிறோம் இல்லையா? அந்த ஒரு பாட்டு பாடணும். அப்போ பேதுருவுக்கு என்ன ஆயிடுச்சு? பேதுருவுக்கு எல்லாருக்கும் மீன் கிடைச்சிச்சு, பேதுருவுக்கு மட்டும் மீன் கிடைக்கல. தோற்று போன நிலைமையில இருந்தான் இல்லையா? அப்போ எல்லாரும் ஜெயித்தார்கள், ஒருவன் மாத்திரம் தோத்துக்கிட்டே இருந்தான். அப்போ அந்த தோற்று போன பேதுருவை தேவன் என்ன செய்தார்? கூட்டிட்டு வந்து அவனுடைய தோல்வியை மட்டும் மாற்றலை, எல்லார பார்க்கிலும் அதிகமாய் ஜெயம் பெற செய்தார், கூட்டாளி கொடுக்க செய்தார் இல்லையா? ஸோ அப்படிதான் தேவன் செய்கிறார். ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். எப்படின்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துவார், எளியவனை அதுக்கு பிறகு என்ன செய்கிறார்? பிரபுக்களோடு உட்கார பண்ணுவார் இல்லையா? அப்போ ஒருவனை தூக்குவது மட்டுமல்ல, அப்புறம் அவனை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறார். அப்போ நம்ம கெட்டு போன நிலைமையில், அழிந்து போகிற நிலைமையில், ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவான நிலைமையில் நாம் இருந்தோம், மரித்து போகக்கூடிய நிலைமை. அப்போ அது மரித்து போகக்கூடிய நிலைமையிலிருந்து ஒரு மனிதனுக்கு உயிர் கொடுக்கிறார், அதற்கு பிறகு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அப்போ ஒரு ஐசியூவில் இருக்கிற ஒரு மனிதனை, குற்றுயிராய் கிடக்கிற சாக போகிற மனுஷனை ஜெனரல் வார்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துவது மட்டும் தேவனுடைய வேலை அல்ல. அவனை பலசாலியாக திருப்ப ஜீவன் கொடுத்து கூட்டிக் கொண்டு வருகிறது தேவன் இல்லையா? அப்போ முதலாவதாக கெட்டு போகாமல் என்று சொல்லும்போது அழிந்து போகாமல், கீழே பார்த்தோம்னா உலகத்தை, அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவது. ஆக்கினைக்குள்ளாக, கெட்டு போவதற்கு ஏதுவாக இருந்த மனிதனை, மரணத்துக்கு ஏதுவாக இருந்த மனிதனை ஜீவனுக்கு ஏதுவாக நடத்துகிறார். அப்ப மரணம் என்று சொல்லும்போது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அப்ப மரணம்னு சொல்லும்போது ஒரு 3 விதமான மரணங்கள் நாம் வேதத்தில் பார்க்கலாம். ஒரு மரணம் நாம் உலகத்தில் நாம் எல்லாரும் சொல்லக்கூடிய மரணம், நம்முடைய சரீரம் மரித்து போகிற மரணம். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் எல்லாருக்கும் இந்த காரியம் நடக்க தான் செய்யும். சரீர மரணம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரியம். ஆனால் வேதத்தின்படி சரீர மரணம் இளைப்பாறுதல், நித்திரை, அது ஒரு மரணம் அல்ல. அப்ப வேதத்தின் படியான மரணம் என்னன்னா 2வது 3வது வகையான மரணம். 2வது வகையான மரணம் என்னன்னா, ஆதியாகமத்தில் பார்க்குறோம், நீ இந்த பழத்தை புசிக்காத, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்போ நாம் உயிரோடு இருக்கும்போது ஒரு மரணம், அதை அவர்கள் புசித்தார்கள், ஆனால் அவர்களுடைய சரீரம் மரணம் அடையவில்லை, அவருடைய ஆவி மரணம் அடைந்தது. ஆவி மரணம் அடைந்த, இப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னா, ஆவி இருக்குது, ஆத்துமா இருக்குது, சரீரம் இருக்குது இல்லையா? அப்போ ஆவி என்பது நாம் தேவனோடு தொடர்பு கொள்வது, ஆவியினால் தொடர்பு கொள்கிறோம். அப்போ ஒரு மனிதன் அவனுடைய ஆவி மரித்து போய்விட்டால் அவனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. அப்ப தேவன் இந்த உலகத்துக்கு வந்தது, இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது எதற்காக என்றால்,
இழந்து போன இந்த இணைப்பை மீண்டும் சீர்பொருத்துவதற்காக தேவன் வந்தார். ஆவிக்குரிய மரணம் பெற்ற நாம் அந்த மரணத்திலிருந்து வெளியே வருவதற்காக, மரித்த நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதற்காக, இதற்காக இயேசு உலகத்தில் வந்தார். இது 2வது விதமான மரணம். 3வது விதமான மரணம், அதுக்கு 2ஆம் மரணம் என்று சொல்வார்கள், நரகம் என்று சொல்வார்கள், அக்கினி கடல் என்று சொல்வார்கள். அதுவும் ஒரு மரணம். அது மரித்த பின்பு நடக்கிற நியாய தீர்ப்புக்கு பிறகு இருக்கிற மரணம். அப்போ ஜீவிக்கும் போது ஒரு மரணம் இருக்குது, அது நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிற மரணம். நியாய தீர்ப்புக்கு பிறகு நித்திய மரணம். அப்போ 3 மரணங்கள் இல்லையா? சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம், நித்திய மரணம். அப்போ நாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும்போது, தேவன் நம்மேல் அன்பாய் இருக்கும்போது, நாம் எந்த மரணத்திலிருந்து தப்பி வைக்கப்படுகிறோம்? இந்த கடைசி 2 மரணத்திலிருந்து நாம் தப்பு வைக்கப்படுகிறோம். நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு தொடர்பு உண்டாகிறது. நாம் 2ஆம் மரணத்திலிருந்து தப்பு வைக்கப்படுகிறோம். சரி, அதற்கு பிறகு தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு ஜீவனை தருகிறார் இல்லையா? ஜீவனை தருகிறார் என்றால் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த காரியங்களை யாரிடத்தில் பேசுகிறார் என்றால், நிக்கோதேமு என்ற ஒரு மனுஷன்கிட்ட பேசுகிறார். நிக்கோதேமு, இந்த வசனத்தை 3வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன். அப்போ இந்த மனிதன் ஒரு பரிசேயன், யூதர்களுக்கு அதிகாரியாகிய மனிதன், இஸ்ரவேலில் போதகனாய் இருந்த ஒரு மனிதன். அப்போ இந்த மனிதன் நைட்டு யாருக்கும் தெரியாத நேரத்தில் இயேசுவினிடத்தில் தன்னுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்கிறார். அப்போ இயேசு நிறைய காரியங்களை அவனுக்கு சொல்லி கொண்டு வருகிறார். அப்போ சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ அவனுக்கு நான் மறுபடியும் எப்படி பிறக்கிறது? நான் தான் ஆல்ரெடி பிறந்துட்டேனே, திருப்பியும் நான் என் தாயின் வயிற்றில் போய் பிறக்க முடியுமா? அப்படி அவனுக்கு சந்தேகம் வருது. அப்போ இயேசு சொல்லுகிறார், இல்லை, நீ மாம்சத்தில் பிறந்தது மாம்சத்தில் நீ பிறந்துட்ட, ஆனால் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். இதில் ஆவியிலே பிறக்க வேண்டும். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஏன்? உன்னுடைய ஆவி மரணம் அடைந்த நிலைமையில் இருக்குது, உனக்கும் தேவனுக்கும் தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. அப்போ நீ ஆவியில் பிறக்க வேண்டும். ஆவியில் பிறக்கும்போது உனக்கும் தேவனுக்கும் இடையே தொடர்பு உண்டாகும். அப்படி இயேசு சொல்லி கொண்டு வருகிறார். அப்போ அவனுக்குள் ஜீவன் உண்டாகக்கூடிய காரியத்தை இயேசு சொல்லுகிறார். இயேசு என்ன சொன்னார்னா, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் இல்லையா? அப்போ ஜீவன் உண்டாகுவது மட்டுமல்ல, ஒரு பரிபூரண ஜீவன் உண்டாவதற்காக, முழுமையான ஜீவன் உண்டாவதற்காக, நித்திய ஜீவன் உண்டாவதற்காக இயேசு உலகத்தில் வந்தார். அப்போ இந்த நித்திய ஜீவன் நமக்கு எப்போ கிடைக்குது அப்படின்னா, நம்ம நிறைய நேரம் நினச்சிக்கிறோம் நம்ம நித்திய ஜீவன் நாம் மரித்த பிறகு நமக்கு கிடைப்பது நித்திய ஜீவன் என்று. நாம் உயிரோடு இருக்கும்போதே நமக்கு நித்திய ஜீவனை தேவன் கொடுக்கிறார். வாசிக்கலாமா? யோவான் 11வது அதிகாரம், இது லாசரு மரித்ததுக்கு பிறகு 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, கவனிச்சு வாசிங்க. உயிரோடு இருந்து அப்போ உயிரோடு இருந்து தேவனை விசுவாசிக்கிறவன், நாம் உயிரோடு இருக்கிறோம், தேவனை விசுவாசிக்கும் போது நமக்குள்ள என்ன வருது? நித்திய ஜீவன் உண்டாயிருது. அதனால் தான் நாம் என்றென்றைக்கும் மரிப்பதில்லை. நம்முடைய சரீரம் ஒருவேளை நித்திரைக்குள்ளாக போகலாம், நம்முடைய சரீரம் இளைப்பாறுதலுக்குள்ளாக கடந்து செல்லலாம், ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷன் அவன் மரிப்பதில்லை இல்லையா? நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. நமக்குள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி,
அது உயிரோடையே இருக்கும். மரணம் நம்மை ஆண்டு கொள்ளும். அதனால தான் பவுல் சொல்றாரு, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிப்பாராக.